குட் ஈவினிங் ஆல். லவ் ஃபெயிலியர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்மளோட விருப்பப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகிறது. அது லைஃப்பில் ஒரு நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட வேறு எதுவோ ஒன்றா இருக்கலாம். அதுக்காக வாழ்க்கையை தான் முடிச்சுக்கணுன்னு அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட நபரோ பொருளோ அந்த எதுவோ வேலையோ எதுவோ அந்த உங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னவாக இருக்க போகுதுங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதை அந்த நபரையோ அந்த பொருளையோ அந்த ஆசையே கூட நீங்கள் மறந்துருக்கலாம் 5 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா உங்களுக்கு வேறு ஒரு உங்களுக்கு விருப்பப்பட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், ஒரு நண்பர் வரலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சிறப்பான வேலை கிடைக்கலாம், எது வேணாலும் மாறலாம். வாழ்க்கையில் எது வேணாலும் மாறலாம். ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் இதுக்கு தீர்வுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் உட்காந்து சிந்திச்சு பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸை யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் அவங்களோட முக்கியமானவங்க வேறு யார் இருக்க போகிறாங்க? அவங்கள சிந்திக்காமல் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிறது வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்காது. இது நீங்கள் சில பேர் வேலைக்கு ட்ரை பண்ணி கூட இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து இதுதான் என்னோடய கடைசி முயற்சி அப்படின்னு நீங்கள் வந்து துவண்டு போகிறீங்க. இல்லை ஏதோ ஒரு காதல் தோல்வியோ எது வேணாலும் இருக்கலாம். ஒரு நல்ல நண்பர்கிட்டையோ உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர்கிட்டையோ ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு மனசை விட்டு பேசுங்க. உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாகும். சரியான மாதிரி நீங்கள் உணர்வீங்க. உங்கள் உணர்வு தான் உங்களுக்கு பிரச்சனை. உணர்வோட உச்சத்துக்கு போய் வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும்.